எதனால ஹல்க் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்னாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அந்த இடத்துல ஸ்கிரீம் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இதே உங்களுக்கு அயன்மேன் வந்து அந்த இடத்துல ஸ்கிரீம் பண்ணிருக்க மாட்டாரு. என்னதான் இந்த இடத்துல ரெண்டு பேருமே ஒரே காஸ்மிக் பவர்ஸ் உணர்ந்திருந்தாலும் இவங்களுக்கான பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டுமே டிஃபரெண்டா இருந்திருக்கும். நீங்க ஹல்க் சைட்ல வந்து இவரோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த காமா ரேடியேஷன் அந்த ஸ்டோன்ஸோட பவர் அப்சர்வ் பண்ணி அது மூலியமா ஸ்னாப் போட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிச்சிருப்பாரு. அந்த ரீசனால தான் இவரோட கை அந்த இடத்துல டேமேஜ் ஆன மாதிரி இருந்திருக்கும். ஆனா இதே நீங்க அயன்மேன் சைட்ல வந்து ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா அவரோட அந்த ஆர்மர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆர்மர் வந்து அந்த ஸ்டோன்ஸோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயினை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா ட்ரை பண்ணிருக்கும். அப்படி இருந்தும் ஏன் அவரோட ஃபேஸ்ல ஒரு சைடு வந்து இந்த இடத்துல அந்த ஸ்டோன்ஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சமயத்துல அந்த ஸ்டோன்ஸோட பவர் அவரோட பாடிக்குள்ளேயுமே வந்து போகிறதுக்குள்ள அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஹல்க் இந்த இடத்துல ஸ்டோன்ஸை ரெசிஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இதே டோனியால அந்த இடத்துல ஸ்டோன்ஸை ரெசிஸ்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. அவர் சரி அந்த பவர் நம்மள கன்சியூம் பண்ணட்டும், சோ இது மூலியமா மத்தவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னா இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சிருப்பாரு. அந்த ரீசனால தான் ஈவன் அந்த பெயின் அவரால் சர்வை பண்ண முடியாம அந்த இடத்துல அவர் இறந்து போன மாதிரி இருந்திருக்கும்.